இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் ஆப்பிள் ரோல். அதுக்கு நமக்கு வந்து ஒரு பிரெட், கொஞ்சமா பட்டர், அப்புறமா பீனட் பட்டர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். பீனட்டை வந்து நல்லா வறுத்து கொக்கோ பவுடர், வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிற ஆப்பிள் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். ஒரு முழு ஆப்பிள் கட் பண்ணீங்கன்னா ஒரு 4-5 பிரெட்டுக்கு வந்து உங்களுக்கு சரியா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த பட்டர்ல சேர்த்து நல்லா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டரும் அந்த ஆப்பிளும் சேர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பிளை வந்து சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையும் ஆப்பிளும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல அழகான ப்ரௌனிஷ் கலர்ல வரும். இது கூட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணி வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், நல்லா ப்ரௌனிஷா கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா அம்மிக்கு ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீனட் பட்டரை அதுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த ஆப்பிள் பீஸையும் அந்த ரோல்ல அந்த பிரெட் மேல வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அழகா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சமா பட்டரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட் ரோலை வந்து நம்ம பேன்ல போட்டு நமக்கு தேவையான இதுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரா வர வரைக்கும் எடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா உள்ள ஆப்பிள் ஸ்டஃபிங்கும் வெளியில அந்த மொறுமொறுப்பான இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. தேவைன்னா மேல ஹனி சேர்த்துக்கோங்க, இல்லை சாக்லேட் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப டேஸ்டா ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.